Good morning, students. Today we are discussing interface vs implementations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா interface and implementationsனா என்னன்னு பார்க்க போறோம். An interface is a set of action that an object can do. அதாவது இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட ஆக்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அது இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னா என்ன, எந்த பிளேசஸ்ல யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்படி டெக்ளரேஷன்ஸ் பண்றாங்க, எப்படி டிஃபைன் பண்றாங்க, இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்ல எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்துட்டா வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம ஈஸியா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துப்போம். உங்களுக்கு ஃபேவரட் கம்பெனி அமேசான் கம்பெனி. இப்போ அமேசான் கம்பெனி ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்கனாக்கா பப்ளிஷ் பண்ணுறாங்க, பீப்புள்கிட்ட ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது ப்ராடக்ட்லாம் என்னென்ன ப்ராடக்டை பற்றி சம் டிசைனிங்ஸ், சம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர அதோட காஸ்ட் எவ்வளோலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது தேர்ட் பார்ட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், ஓகே இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், அதுக்கு அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளவுங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணணுன்னாக்கா அவங்க டைரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அமேசான் கம்பெனியோட லிங்க்ல இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த ப்ராடக்ட்னாக்கா அமேசான் கம்பெனியோட லிங்க்ல இருக்கணும். தென் அந்த அப்ளிகேஷனோட லிங்க்ல இருந்தால் மட்டும்தான் அதோட ப்ராடக்ட்டு எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பரால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் ஜஸ்ட் அதை பார்க்க எப்படி இருக்கும்னாக்கா டிசைனிங் மட்டும்தான் இருக்கும். சம் டெக்ளரேஷன்ஸ், எப்படி நம்ம வேரியபிளை ஜஸ்ட் டெக்ளரேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி சம் டிசைனிங் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக பார்க்குறது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் டெக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் என்ன ப்ரோக்ராம்ஸில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷனை டெக்ளரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் கான்செப்ட். இதில் அதாவது ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டர்ஃபேஸில் ஒன்லி டெக்ளரேஷன், ஃபங்க்ஷனோட டெக்ளரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், டெஃபினேஷன்ஸ் இருக்காது. உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் when you press the light switch, the light goes on. You may not have the CAD how it splashed the light in object-oriented programming language. And interface and description of all functions that your classes must have in the order to be a new interface. என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்க ஒரு லைட்டை ப்ரெஷ் பண்ணுறீங்க, ப்ரெஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும், டக்குன்னு லைட் ஸ்ப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பட்டன் ப்ரெஷ் பண்ணுறப்ப லைட் எரியும், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் அதோட டெக்ளரேஷன், உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இன்டர்ஃபேஸ்னா என்ன தெரியுங்களா, இன்டர்ஃபேஸுங்கிறது ஜஸ்ட் நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய டெக்ளரேஷன்ஸ் மட்டும் தான். அதில் லைட் எடுத்துரும், இப்போ லைட் இருக்குனாக்கா சுவிட்சை போட்டால் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், லைட் எரியும். பட் உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அது டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான், அதான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ், அதோட கிளாஸஸ் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ். Another one example, anything that acts like light should have function. ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ லைட்னா என்ன, லைட் நம்மளால டர்ன் ஆன் பண்ண முடியும், டர்ன் ஆஃப் பண்ண முடியும். தி பர்பஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இஸ் அலோட் டு தி கம்ப்யூட்டர் டு enforce the properties of the classes. Type D. Whatever the interface must have the functions is called X, Y, Z.
என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லைட்டை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்னாக்கா, அந்த லைட்டை நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா, ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இதுதான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல வந்து அந்த இன்டர்ஃபேஸ் நேம்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, XYZ அது என்ன கிளாஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா, டைப் Dங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுங்கிறது வந்து வெரி ஈஸி. ஸோ இன்டர்ஃபேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமா ஜஸ்ட் ஒரு டிசைனிங் பர்ப்பஸ் ஓகேங்களா? அதில வந்து ஜஸ்ட் டெக்ளரேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்களே தவிர, ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. A class declarations combines the external interface with an implementation of that interface. The code that carries out the behavior. An object is an instance created from classes. அதாவது கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்மள வந்து கிளாஸஸ் வந்து டெக்ளரேஷன் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ்ல நம்மளால கிளாஸஸ் வந்து டெக்ளேர் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைப் டீல வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன டைப் டீல கொடுத்துருக்காங்க பிஃபோர் XY Z ஓகேங்களா? இப்போ இன்டர்ஃபேஸ் கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்ணணும்னாக்கா அதோட பிஹேவியர்ஸ் தான் நம்ம இங்கே என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் ஓகேங்களா? இதை வந்து நான் எக்ஸ்டர்னலாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் கான்செப்ட் இன்டர்ஃபேஸால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் the interface define an object visibility to outside world. The difference between interface implementation. இந்த interface define an object visibility to outside the world. அதாவது இதில் வந்து abstract public types யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம விசிபிளாக ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு இருக்கிறாங்க. Then next interface between difference between interface and the implementations. இப்போ இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னா என்னன்னு ஒரு ஸ்மால் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன் வாட் ஆன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் who நாட் ஆக்சுவலி டூ இட். என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஆப்ஜெக்ட்டுங்கிறது இன்டர்ஃபேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அதில் டோட்டல் ஒர்க் எப்படி. இன்டர்ஃபேஸுங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் வந்து நான் சொல்லிட்டேன், இன்டர்ஃபேஸுங்கிறது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் அது ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது தான் இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸுங்கிறது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதில் தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நான் ஒரு ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. Object oriented programs, classes or interface and how the object is processed and executed is the implementations. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ஸ் வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டோம். இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டோம். ஆனால் இன்டர்ஃபேஸில் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், பட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டோம். அப்போ எதில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா கிளாஸஸில் தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணீங்க, ரிமைண்டர் பண்ணீங்க, இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அட் டைம்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது, பட் கிளாஸஸை டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராம்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மல்டிபிள் இன்கிரிடியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அந்த மல்டிபிள் இன்கிரிடியன்ஸை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னா என்னங்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Public interface shapes
பப்ளிக் வேர்ட் ஏரியா, பப்ளிக் வேர்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸில் வந்து நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஷேப்ஸு. இன்டர்ஃபேஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்க ஷேப்ஸு. நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாய்டு ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ். இப்போ பப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸோட நேம்ஸ் வந்து ஷேப்ஸ் கொடுத்துட்டாங்க. இல்லை 2 ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ், ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேம்ஸ். தென் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்தோமா, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நார்மலாக நோட் பேடில் தான் இதை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக் கிளாஸஸ் ஸ்கொயர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த பப்ளிக் கிளாஸ் ஸ்கொயர் இம்ப்ளிமெண்ட் ஷேப்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கொயருங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிளாஸ் நேம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளாஸ் ஸ்கொயர். லுக் ஹியர், கிளாஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஸ்கொயருங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தானே பண்ண போகிறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஷேப்ஸ். என்னது ஷேப். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ஸில் எப்படி மேம் டெக்ளரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மெயினான கான்செப்ட் என்ன சொன்னீங்கன்னாக்கா டெக்ளரேஷன்ஸ் அண்டு டெஃபினேஷன்ஸ். டிஃபைனிங். இந்த டெக்ளரேஷன்ஸ்ங்கிறது இன்டர்ஃபேஸ், டிஃபைனிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னா. இப்போ இந்த பப்ளிக் வாய்டு ஏரியா, பப்ளிக் வாய்டு சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா டெக்ளரேஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ல ஃபங்க்ஷன் நேம்ஸ், இந்த ஃபங்க்ஷன் நேம்ஸ்லாம் வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா டெக்ளரேஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணும். இந்த நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ட் ஏரியா 3 × 3 அவுட்புட் பிரிண்ட் ஆகிறதுக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏரியா. இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏரியா, அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பிரிண்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இதை வந்து இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இன்ட் மீன்ஸ் இன்டிஜர். இன்னும் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கீங்க. இன்ட்டுங்கிறது வந்து இன்டிஜர்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. 4 × 3 ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணி எனக்கு என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். மெயின் கான்செப்ட் பப்ளிக் இப்போ கொடுத்துட்டு இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ளிக் கிளாஸஸ் மெயினில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் என்ன கொடுத்தாங்க, இம்ப்ளிமெண்ட் நேம் வந்து ஷேப்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 2 டெக்ளரேஷன்ஸ் பண்ணாங்க, ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிஃபைன் பண்ணி எனக்கு அது பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே தான் கால் பண்ணியிருக்காங்க. ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட். ஷேப்ஸ்ங்கிறது ஆல்ரெடி என்னது இம்ப்ளிமெண்ட், அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் ஓபிஜே. நியூ ஸ்கொயர், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்? எனி டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னாக்கா இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட்டு டெக்ளரேஷன்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ஸுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக டிஃபைன் பண்ண போகிறோம். அதுவே இன்டர்ஃபேஸ் மூலமாக என்னால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் ஃபங்க்ஷனை என்னால் அந்த பிளேஸில் டெக்ளேர் பண்ண முடியாது. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து characteristics of interface. Thank you students. Any doubts is comment for me. Thank you.